எல்லாம் அந்த ராசாத்தியோட கெட்ட நேரம்தான். இப்படியே போச்சுன்னா அவ என்ன வேணா பண்ண தயங்க மாட்டா. நம்ம புள்ள இனிய உசுறுதான் நமக்கு முக்கியம். முதல்ல இனிய குணமாகி வந்த உடனே அந்த ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும். அப்பதான் இனியனால நிம்மதியா வாழ முடியும். மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அவதான். இனிமே அவ அந்த வீட்லயே இருக்க கூடாது. அத சொல்ல நீங்க யாருன்னு கேக்குறேன். அவ இந்த வீட்ல தான் இருப்பா. நான் இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, அனுப்பவும் விட மாட்டேன். அவ இங்க இருக்கான்னு சொல்லி அவளை திட்டி வீட்டுக்கு அனுப்புனீங்க. இப்ப அவ வீட்டுக்கு போன உடனே வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். அவ என்ன சின்ன காரியமா பண்ணி வச்சிருக்கா? இப்படி எல்லாரும் ராத்திரி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறோமே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ராசாத்தி தானே? அவளும் எத்தனையோ தடவை தெளிவா சொல்லிட்டு போனால, இனி என் கால் தடிக்குதான் விழுந்தான்னு. அப்படியே அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆமா மாறாதான். ராசாத்தி எத்தனை தடவை சொல்றா? ராசாத்தி பொய் சொல்றவ இல்லம்மா. இவங்களுக்கு வாய் சும்மாவே இருக்காது. ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும் ராசாத்திய குத்தம் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவங்க ஆத்திரமே அடங்கும். ஏதாவது ஒண்ணு நடந்ததானே மங்கை திட்டுறேன். நான் காரணம் இல்லாம சும்மாவா திட்டுறேன்? அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணே, சும்மா ராசாத்தி மேல பழி சொல்றதை நிறுத்துங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இனிய முதல்ல குணமாய் வரட்டும். எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா மாறாதான். அதை விட்டுட்டு நீ சும்மா ஹாஸ்பிட்டல்ல கத்திட்டு இருக்காத. உங்களுக்கு ஏங்க என் பாசம் புரிய மாட்டேங்குது? நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா ஏத்துக்கலாம். நீங்க வாயை திறந்தாலே ராசாத்திங்கிற பேர் மட்டும்தான் வருது. ஆமா, அவதான் தப்பு பண்றா. அவளை சொல்லாம வேற யார சொல்ற? உன்கிட்ட பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. எனக்கு வர கோவத்துக்கு அவள நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் உங்களை ஏன் அங்க நிறுத்திட்ட? சொல்லு. உன்னால என்ன பண்ண முடியும்? உங்களால என்ன பண்ண முடியுமோ அதே என்னாலையும் பண்ண முடியும். அப்ப இதையெல்லாம் நீதான் ராசாத்திக்கு சொல்லி கொடுத்தியா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இப்ப ராசாத்தி கதைக்கு போயிட்டு இப்ப என் கதைக்கு வரீங்களா? பின்ன நீயும் என்ன மதிக்க மாட்டேங்கிற, ஓ மருமகளும் என்ன மதிக்க மாட்டேங்கிறா. மதிப்பும் மரியாதையும் நம்ம நடந்துக்கிற முறையில தானா வரணும். கட்டின புருஷனை அடிச்சு மண்டையை உடைக்கிறதா மரியாதையா? அதெல்லாம் எனக்கு வராது மங்கை. இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். நீங்க யாராவது இனியன் அடிச்சிருப்பீங்களா? இல்ல, நான் தான் அடிக்க விட்டுருப்பேனா? அப்படி இருக்கிறவன இவ அடிச்சிருக்கா. எனக்கு வர கோவத்துக்கு அவளை அமைதியா அனுப்புனதே பெருசு. இதையே எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னு தெரியல. அவதான் இனியன் கால் தடிக்கி விழுந்தான்னு சொல்றால, திரும்ப திரும்ப அவளையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன மங்கை, பொறுப்பு இல்லாம பேசுற? உனக்கு இனிய மேல இவ்வளவுதான் பாசமா? பொண்ண சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் அந்த ராசாத்திய சொல்லணும். அவதான் உன்னை இந்த அளவுக்கு இனிய மேல பாசம் இல்லாத மாதிரி மாத்தி வச்சிருக்கா. அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? மா, ஐசியூ முன்னாடி சத்தம் போடாம நில்லுங்க. இங்க இருக்கிற இனியனை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிற. உனக்கு இனியனை விட ராசாத்தி தான் முக்கியம் இல்ல? இங்க பாருங்க, எனக்கு ராசாத்தி முக்கியம். ராசாத்திக்கு இனியன் முக்கியம்.
ராசாத்திய பாத்துக்கிட்டா போதும். இனியனை மட்டும் இல்ல, எல்லாரையும் மொத்த குடும்பத்தையும் அவ பாத்துக்குவா. அப்ப இனியனுக்கு என்ன ஆனாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு ராசாத்தி தான் முக்கியம். ஆமா விடுங்கக்கா, தொல்லை பண்ணாம இருங்க கொஞ்ச நேரம். டாக்டர் 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 தம்பி என்னாச்சு தம்பி? தெரியல என்ன. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன். இப்ப உனக்கு சந்தோஷமா மங்கை? அதான் வாய மூடு. இதுக்கு மேல பேசினா அடிச்சு பல்லகளை உடைச்சிருவேன். என்ன நம்ம மாமனாருக்கு இப்படி ஒரு வீரம் வந்துருச்சு? ஒரே சவுண்ட்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. பயங்கரமான கோவக்காரரா இருப்பாரோ? அனி அனி என்னாச்சு அனி? அனி மாமா என்ன நீ ஆச்சு? மாமாக்கு ஏதோ ஆகுது. ஒன்னும் ஆகாத அனி. இல்ல, நான் போய் பார்க்க போறேன். அனி மணி 12க்கு மேல ஆகுது அனி. இந்த நேரத்துல போக கூடாது அனி. இல்ல புனிதா, நான் பார்க்க போறேன். அவருக்கு ஏதோ தப்பா இருக்கு. நான் உடனே போகணும். என் மாமா கிட்ட நான் இருக்கணும். எனக்கு என் மாமா வேணும். அனி பேசாம படுங்க அனி. இல்ல, நான் போய் பார்க்கணும் புனிதா. அனி சொன்னா கேளுங்க அனி. இந்த நேரத்துல எல்லாம் போக வேண்டாம். காலையில போலாம், நானும் கூட வரேன். இப்ப நான் என் மாமாவை பார்த்தே ஆகணும். அனி என்ன விடு புனிதா. அனி 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 சொன்னா கேளுங்க அனி. அனி 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 வேண்டாம் அனி. அனி சொல்றத கேளுங்க அனி. வேண்டாம் அனி. அனி விடு புனிதா. சொல்ல சொல்ல கேட்காம தனியா போறேனே. இப்ப என்ன பண்றது? சரி, சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். இந்த நேரத்துல புனிதா ஃபோன் பண்றா? சொல்லு புனிதா. சித்தப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தான் சித்தப்பா வந்துட்டு இருக்காங்க. சரி சரி, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி சித்தப்பா. சரி, நீ பத்திரமா இரு. சரிங்க சித்தப்பா. என்னாச்சு பாரி? இனி எனக்கு ஏதோ ஆகிற மாதிரி ராசாத்தி கனவு கண்டிருக்கா. அதனால வீட்ல இருந்து கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு தனியா வந்துட்டு இருக்காளாம். அதான் அவளை இங்கே வச்சிருக்கலாம்னு சொன்னேன். ஏற்கனவே அவளை ஒரு தடவை தனியா விட்டு நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டோம். அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல தனியா வரா.
எனக்கு பயமா இருக்குங்க. அவ சும்மாவே இருக்க மாட்டால. ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்மள பாடா படுத்துறதே அவ வேலை. சும்மா வாய் மூடுங்கக்கா. எல்லா பிரச்சனையும் உங்களாலதான். புருஷனுக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பொண்டாட்டிய பக்கத்துல இருக்க விட மாட்டேங்கிறீங்க. அவ எப்படி இனியனை தனியா விட்டு நிம்மதியா இருக்க முடியும்? அதான் இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கா. சும்மா இருக்கிறவள பிரச்சனை பண்ண தூண்டுறதே நீங்க தான். சும்மா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா பாதி பிரச்சனை வராதீங்க. என்ன மங்கை, இதுதான் சாக்குன்னு என்கிட்ட சண்டைக்கு வரியா? அண்ணி விடுங்க அண்ணி. அவ ஏதோ ஆத்திரத்துல பேசுறா. மங்க, அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ராசாத்திக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போய் பார்த்து கூட்டு வரோம். ஆமாம்மா, நாங்க பார்த்து பத்திரமா கூட்டு வந்துடுறோம். நீ பயப்படாம இரு. பாரி பாப்பா போலாம். மங்க, நீ எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இரு. கண்மணி, நீ வா. அத்தை, என்னத்த அந்த ராசாத்தி வராலாம்? அதான் கண்மணி, எனக்கும் ஒன்னும் புரியல. என்னத்த நீங்க அவளை நீங்க தானே திட்டி வெளியே அனுப்புனீங்க. திரும்பி அவ வந்து பார்த்தானா அது உங்களுக்கு தானே அசிங்கம். ஆமால, உங்க பேச்சுக்கு கொஞ்சம் மரியாதை வேண்டாம்? ஆமா கண்மணி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன ஆனாலும் சரி, அவ இனி என்ன பார்க்க கூடாது. வா. ம். ம். ஐயோ அத்தா, என் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா. அம்மா, இதுக்கு மேல நடக்க முடியாது. இந்த வேன்ல ஏறி போயிட வேண்டியதுதான். அண்ணே, அண்ணே, நிறுத்துங்கண்ணே. என்னம்மா? கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரி, ஆமா, வண்டியில ஏறு.
அண்ணா என்ன மேடம் சொல்லுங்க. அண்ணா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல குண்டா ஒரு பொண்ணு இங்க வருவா. அவளை உள்ள விடக்கூடாது. ஏன் மேடம்? அந்த பொண்ணு என் பையனை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டா. என் பையன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறதே அவள். இதை ஏன் மேடம் நீங்க என்கிட்ட சொல்றீங்க? உடனே போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? அதை அவங்க பார்த்துப்பாங்கல்ல. ஆமா, யார் அந்த பொண்ணு? அவ எங்க வீட்டு பொண்ணுதான். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுதான். தெரியாம என் பையனுக்கு கட்டி வச்சிட்டோம். அவன் தொல்லை தாங்க முடியல. அவதான் என் பையனை அடிச்சு இப்படி படுக்க வச்சிட்டா. அடப்பாவி, கட்டின புருஷனே கை நீட்டி அடிச்சிருக்கா. அவெல்லாம் என்ன ஜென்மமோ. ஆமாங்க, அப்படி ஒரு அரக்கி. பாவம் அவரு அவகிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாரு. அடிச்சதும் அடிச்சிட்டு இப்ப என் பையனை பார்க்கணும்னு சீன் போடுவான். அவ திரும்ப வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். இன்னும் ட்ரீட்மெண்டே முடியல. புரியுது. ஆனா அவ புருஷன் உள்ள இருக்கான்னு சொல்றீங்க. உள்ள விடாம இருந்தா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? உள்ள இருக்கிறது ஒண்ணும் அவ புருஷன் இல்ல, என்னோட புள்ள. அவ ஒரு பைத்தியக்காரி. அவளை உள்ள விட்டா என் புள்ளைய என்ன வேணாலும் பண்ணுவா. அது அண்ணா அவ கொஞ்சம் லூசுன்னு. ஐயோ, அதனாலதான் நாங்க இங்க இருக்க வேண்டான்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். ஆனா அங்கிருந்து திரும்பி ஓடி வந்துட்டா. அவளை உள்ள விடாதீங்க. அது இவன் கிட்ட பேசினாலோ கெஞ்சினாலோ வேலைக்கு ஆகாது. என்ன கண்மணி பண்ற? இருங்கத்த. இத வச்சுக்கங்கண்ணே, வாங்கிக்கங்க. அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். யாரை கூட்டிட்டு வந்தாலும் சரி, நான் உள்ள விட மாட்டேன். அத்தை எப்படி அத்தை? கண்மணினா கண்மணிதான். அண்ணா இருங்க, நான் அந்த பொண்ணோட போட்டோ காமிக்கிறேன். சரி மேடம், இந்த பொண்ணை உள்ள விடாம நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா அவ போங்க. லேசுப்பட்டவ இல்ல. உள்ள விடலன்னா அழுது பிரச்சனை பண்ணுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க போங்க. ரொம்ப நன்றிண்ணே. ம், அத்தை வாங்க போலாம். வாங்க, அண்ணன் பாத்துக்குவாரு. வாங்க. சரி மேடம். அந்த பொண்ணு பைத்தியம் வேற சொல்றாங்க. ஏதாவது பண்ணிடுவாளோ? என்னத்தை பெருசா பண்ணிட போறா, பாத்துக்கலாம். அவ என்ன பண்ணாலும் உள்ள விடக்கூடாது. என்னத்த இன்னும் காணோம்? வருவா வருவா. இந்த குண்டு பொண்ணை தானே விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவ ஓடி வர்றதை பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லூஸு தான் போல. வரட்டும், பார்த்து தான் டீல் பண்ணும். அத்தை வர அத்தை. வரட்டும் வரட்டும்.